அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி 22 செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு பௌர்ணமி, சதய நட்சத்திரம், சுகர்மம் நாம யோகம், பத்திரை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு பௌர்ணமி, உமா மகேஸ்வர விரதம், சந்திர கிரகணம். இதில் பௌர்ணமி மாதந்தோறும் வரக்கூடிய மிக விசேஷமான விரத நாள், இறை வழிபாட்டிற்கான ஒரு மாதத்தின் மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் இந்த சுவாமிக்கு தான் விசேஷம். இந்த கோவிலில் தான் இன்றைக்கு ரொம்ப விசேஷமான விமர்சையான விஷயங்கள்லாம் நடக்கும், அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா கோவில்கள்லையுமே பௌர்ணமின்னு சொன்னால் சிறப்பு தான். சிவாலயம்னாலும் விசேஷம்தான், பெருமாள் கோயில்னாலும் விசேஷம்தான், தனித்து இருக்கக்கூடிய அம்மன் கோயில் சொன்னாலும் கூட அங்கேயும் சிவன்லாம் இருப்பார், அதுவும் விசேஷம்தான். பிள்ளையார் கோயில், முருகர் கோயில்னு எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் பௌர்ணமின்றது மிக விசேஷமான ஒன்று தான். உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒரு விசேஷமான நாளாக, விரத நாளாக, பண்டிகை நாளாக இருக்கும். அதில் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி உமா மகேஸ்வர விரதம்னு சொல்லி அம்மையப்பனை, பார்வதி பரமேஸ்வரனை வழிபடக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அடுத்து சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் சொல்லும்போது அந்த கிரகணத்திற்காக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன, கிரகணத்தன்றைக்கு என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, கிரகணம் எப்போ பிடிக்குது, எப்போ விடுது, அந்த கிரகணம் பிடிக்கிறதுனால யாருக்கு தோஷங்கள் ஏற்படுகிறது, யாரெல்லாம் கிரகண சாந்தி செய்து கொள்ளணும், அந்த கிரகண நாளில் வரக்கூடிய ஏதாவது விசேஷங்களை கடைபிடிக்கணுமா தவிர்க்கணுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதற்கு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு மிகச்சிறந்த வழிகளெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சாஸ்திரத்தின்படி. அப்படி இது சந்திர கிரகணம். சந்திர கிரகணம்னு சொன்னால் பௌர்ணமி அன்றைக்கு தான் வரும், இரவு நேரத்தில் தான் வரும். அந்த சந்திர கிரகணம் இரவு ஏறக்குரிய 10 மணியில் தொடங்கி 1:30 மணிக்கு பூர்த்தி ஆகும். இது ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் சொல்லக்கூடியது. அதனால் இந்த கிரகணம்னு சொல்லக்கூடியது சம்பவிக்கிறது எந்த நட்சத்திரம்னு பார்த்து அதற்கான சாந்தி யாரெல்லாம் செய்து கொள்ளணும்னு பார்க்கக்கூடிய வழியை பார்க்கும்போது இது பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகமானது சம்பவிக்கிறது. அப்போது பூரட்டாதின்னு சொல்லும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதயம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 5 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்தீர்களோ நீங்கள் இந்த கிரகணம் விட்ட பிறகு ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது, தானங்களை கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதனால் தோஷங்கள்னு சொன்னால் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கிடையாது. இந்த கிரகணத்தின் போது இந்த நட்சத்திரக்காரர்கள் இது போல் சாந்தியை செய்து கொண்டால் போதுமானது அப்படின்னு சொல்கிறது. இது கிரகணம் யாருக்கு பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். கிரகண நேரத்தை பார்த்தோம். கிரகணத்தை இப்போ என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மிக முக்கியமாக கிரகணம் சம்பவிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம உணவு அருந்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இரவு கிரகணம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அப்போது இன்று பகல் நேரத்தில் போஜனம் செய்வோம் இல்லையா, அவ்வளோதான், அதன் பிறகு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆகார முறையில் 2 வேளை சாப்பிடக்கூடியவர்கள், 3 வேளை சாப்பிடக்கூடியவர்கள்னு இருக்காங்க. ஒரு சில பேர் 4 வேளை கூட சாப்பிட்றாங்க. அப்படி பார்க்கும்போது காலை உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அதை தாண்டி பகல் நேரத்தில் ஒரு போஜனம் செய்வாங்களே, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சுது. காலையில் சாப்பிட்ற பழக்கமே இல்லை, நேரடியாக மதியம்தான் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரே வேளை இன்று மதியம் அந்த கிரகண நாளின் மதிய நேரத்தில் சாப்பிட்றாங்க இல்லையா, அவ்வளோதான். அதோடு மாலை நேரத்தில் சிற்றுண்டி சாப்பிட்றது கிடையவே கிடையாது. இரவு நேரத்தில் டிஃபன் கிடையாது. இது எல்லோருக்கும் பொருந்துமா? பொருந்தாது. எப்பயுமே நம்முடைய சனாதன தர்மத்தில், ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், திரைப்படம்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் அங்கே போடுவாங்கள்ல டிஸ்க்ளைமராக, இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, ப்ரெக்னன்சி லேடிஸ், அப்புறம் குழந்தைங்களாம் இந்த சீன்லாம் பார்க்காதீங்கன்னு. இதை நம்முடைய தர்மத்தில் எப்பயோ சொல்லிட்டாங்க. சின்ன குழந்தைகளுக்கு இது போல் விரதங்களோ நியம நிஷ்டைகளோ கட்டுப்பாடுகளோ அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 7 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், 7 வயதுன்றது நீங்கள் 10-15 வயசு வரைக்கும் குழந்தைகளாக கூட அவங்கள பாவிச்சுக்கலாம். அதாவது அந்த பிரம்மச்சாரி ஆகாமல் உபநயனம் செய்கிறாங்க, அதற்கு முன்னாடி அவங்கள குழந்தைகள்னு சொல்கிறாங்க. பெண் பிள்ளைகளை அவங்க பெரிய மனுஷர் ருது ஆறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி குழந்தைகள்னு எடுத்துக்கலாம்.
இதை வந்து மிகச்சரியாக இதுதான் கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு இது போல் விரதங்கள் இருக்க வேண்டிய, இது போல் கிரகண நாள், இது போல் விரத நாள்லாம் சாப்பிடவே கூடாது, ஏகாதசினா சாப்பிடவே கூடாதுன்ற கட்டுப்பாடுகளை அவ்வளோ விசேஷமாக கடைபிடிக்க வேண்டாம். அப்புறம் வயோதிகர்கள், பெரியவர்கள்னு யாருன்னு கேட்டால் 2 விதமாக சொல்கிறாங்க. சஷ்டப்த பூர்த்தி, 60 வயது பூர்த்தி ஆயிடுச்சா அதன் பிறகு அவங்க இதெல்லாம் பார்க்க வேண்டாம், விரதம்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு 70 வயதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, 7லேருந்து 70 வயதுன்னு சொல்லிட்டு இது வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு பார்த்துக்கலாம். கர்ப்பஸ்திரீகள் அவங்க வந்து சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லலை, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிருக்கும் கூட ஆகாரம் தேவைப்படலாம். அதனால் கர்ப்பஸ்திரீகள் வந்து கட்டாயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அதன் பிறகு நோய்வாய்ப்பட்டவர்கள், யாருக்கெல்லாம் உடல் உபாதை, எனக்கு வந்து சுகர் இருக்குது, நான் சாப்பிட்டே ஆகணும், மாத்திரை போட்டே ஆகணும், எனக்கு பிபி இருக்குது, இல்லைனா எனக்கு கிரிடினஸ் ஆகும், மயக்கம் வரும், இப்படிப்பட்டவர்களுக்கோ வேறு ஏதாவது உடல் உபாதை இருந்து நான் மாத்திரை போடணும், சாப்பிட்டா தான் போட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது போல் விரத நாளோ அல்லது கிரகண நாளோ அவங்களுக்குன்னு பெரிய கட்டுப்பாடுகள் சொல்லப்படலை. அவங்களுடைய மருத்துவ ஆலோசனைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளலாம். இது மற்றவர்களுக்கு என்ன நியமம்னு சொன்னால், மதிய போஜனத்திற்கு பிறகு போஜனம் கிடையாது. கிரகணம் இரவு பிடித்து விடுகிறது இல்லையா, விட்ட உடனே சாப்பிடக்கூடாது. அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் ஸ்நானம் செய்து வழிபாடெல்லாம் செய்து பூஜைகள்லாம் செய்து அதன் பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்புறம் கர்ப்பஸ்திரீகளாக இருக்கக்கூடியவங்க கிரகண நேரத்தில், அதுவும் இரவில் வர்றதுனால பிரச்சனை இல்லை, சூரிய கிரகணம்னா தான் பிரச்சனை, பகல் நேரத்தில் வரும். இது சந்திர கிரகணம்னு சொல்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க உறங்கிடலாம். வழக்கமாக வந்து இது இந்த கிரகணம்ன்றது ஏறக்குறைய 10 மணி அளவில் தான் வருதுன்னும் போது இது வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடிய காலம், 2ஆம் ஜாமம் தூக்கம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போல்லாம் நம்ம அப்போ தான் படுக்க போகிறோம், இன்னும் லேட்டாக போகிறோன்றதால இந்த கிரகண நாளில் சீக்கிரமாகவே 8 மணி முடிஞ்சால் 9 மணிக்கே போய் படுத்து உறங்கிடுறது நல்லது. யார்? கர்ப்பஸ்திரீகள். அவங்க வந்து இந்த கிரகணத்தை பார்க்கறதோ, கிரகண நேரத்தில் ஏதாவது நடக்கிறது, பேசுகிறது, ஏதாவது ஆக்டிவிட்டி செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் வந்து அறிவுறுத்துகிறது. சரி, இதன் பிறகு வழிபாடு எப்படி? இந்த கிரகண நாளில் வந்து பௌர்ணமியாக இருக்குது, பௌர்ணமினா ஒரு பூஜை பண்ணுவோம். இப்போ உமா மகேஸ்வர விரதம்னு ஒன்று இருக்குது. பௌர்ணமியில் நிறைய பேர் கிரிவலம் போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டால், கிரகண நாளில் வந்து காலையிலேயே நீங்கள் வந்து இந்த பூஜையெல்லாம் செஞ்சிடலாம். ஏன்னா மதியம் வந்து போஜனம் நமக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம போஜனம் செய்கிறோன்னு சொன்னால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுன்ற ஒரு ரூல் இருக்குது. இன்றளவும் நிறைய பேர் வந்து அதை கடைபிடிக்கிறாங்க. அப்போது காலையிலேயே உமா மகேஸ்வர விரதம் பூஜையை செய்திடலாம், பௌர்ணமி பூஜையை செய்திடலாம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதெல்லாம் நம்ம ஸ்வீகரிச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போ மதியத்துக்குள்ளே இதை முடிச்சிடும். கிரிவலம்னு சொன்னால் சந்திரன் இருக்கும்போது மாலை இரவு நேரத்தில் தானே போகிறோம். அப்போ கிரகணம் வரும்போது போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால், இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய சமயத்தில், கிரகண காலம்னு சொல்கிறோம் இல்லையா, கிரகணம் ஆரம்பிக்கிறது, கிரகணம் பூர்த்தி ஆகிறது, ஒவ்வொரு பரிமாணங்கள் நிலை இருக்கிறது இல்லையா, அதில் குறிப்பிட்ட இதெல்லாம் இருக்கும். இந்த காலம் முழுக்க இறை வழிபாடு, அதாவது மந்திர ஜபம் செய்யக்கூடியது ரொம்ப விசேஷம். சாதாரண நேரத்தில் ஒரு ஒரு ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு முறை சொன்னோம்னு சொன்னால், கிரகண காலத்தில் அது வந்து ஒரு முறை சொன்னால் 1000 முறைங்க சொன்னதுக்கான பலன். ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதாக திரைப்படத்தில் வரும் இல்லையா, இது நம்முடைய சனாதன தர்மத்தில் சாஸ்திரத்தில் ஒரு முறை சொன்னால் 1000 மடங்கு சொன்ன பலன் சொல்லியிருக்காங்க. அப்படியாக மந்திர ஜபம் செய்வதற்கு உகந்த காலம். இந்த மந்திர ஜபம் செய்யணும்னு சொன்னால் இரவு நேரம் வேறு, 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். அப்போ நிறைய பேர் செய்கிறதுக்கு வாய்ப்பு வசதி இல்லத்தில் இருக்காது, தூக்கம் வரும், சோர்வு ஏற்படும், அப்போ முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இது போல் நிறைய பேர் சேர்ந்து கிரிவல பாதையில் நடந்து போகும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒருமித்த கருத்தோடு தங்களுக்கு என்ன குரு மூலமாக உபதேசம் கிடைத்திருக்கிறதோ அந்த மந்திரத்தை மனதிற்குள்ளாகவே சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஜபம் பண்ணணும்னா அமர்ந்து அதற்கான பத்மாசனமாக இட்டுக்கொண்டு முத்திரையெல்லாம் பிடிச்சு நம்ம இதை செய்யணும். ஆனால் பரவாயில்ல, நடந்து கொண்டே செய்தாலும் கூட பரவாயில்லை. அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்துட்டு அப்படியே முடித்து கோவிலுக்கு போகலாமான்னு சொன்னால், கிரகண நேரத்தில் கோயில்களுடைய ஆகம விதிக்கு ஏற்ப, அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு ஏற்ப நடை சாத்தப்படக்கூடிய திறக்கப்படக்கூடிய நேரம்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். கிரகணம் முடித்த பிறகு கட்டாயம் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நடை திறந்து பூஜையெல்லாம் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும். அப்போது இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஆரம்பிச்சிட்டோம், நடுவில் குளிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இந்த சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ சபரிமலைக்கு யாத்திரை போகிறோம், நம்ம வந்து பெரிய பாதை எருமேலியில் வந்து நடக்க தொடங்குறோன்னு சொன்னால் நடுவில் பம்பையில் போய் ஸ்நானம் பண்ணுவோம். அப்படியே பிறகு வந்து சின்ன பாதையில் போவோம், கண்டினியூ பண்ணுவோம். அந்த நடை பயணத்தை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதனால் இடையில் இதை போல் ஸ்நானம் பண்ணுறதுன்றது நல்லது தான், தாராளமாக நம்ம செய்யலாம்.
இதெல்லாம் அந்த கிரகண சம்பவிக்கிறதுனால செய்யக்கூடிய விஷயங்கள். அதில் தானங்கள்னு சொல்லும்போது ராகு கிரஸ்த கிரகணம்னு சொல்கிறதுனால, ராகுன்னு சொன்னால் உளுந்து, சந்திர கிரகணம்னு சொன்னால் நெல். அப்போ உளுந்து நெல் அல்லது வந்து உளுந்தம் பயிர், உளுந்தம் பருப்பு, பச்சரிசி இதை வந்து தானமாக கொடுக்கலாம். இதை நிறைய வந்து கொண்டு போய் குழந்தைகள் முதியோர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தர்மமாகவும் செய்யலாம். இதெல்லாம் செய்து சந்திர கிரகண காலத்தில் நற்பலனை நாம் பெறுவோம். கிரகணம் பூர்த்தியானதுக்கு பிறகு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இதை எல்லாருமே செய்யணும். அதாவது நலிந்தோர்க்கில்லை நாளும் கிழமைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடல் உபாதை இருந்து அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டவே கூடாது, குளிக்கவே கூடாதுன்னா எக்ஸெப்ஷன், அவங்களுக்கு விதிவிலக்கு. மற்றவர்கள் வந்து ஸ்நானம் பண்ணணும். அப்படி ஸ்நானம் பண்ணுறது சிரஸ்நானம், தலைக்கு தான் குளிக்கணும். அதன் பிறகு கிரகணம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால், வழக்கமாக நம்ம காலையிலேருந்து நேராக சமையல் அறைக்கு போய் காஃபிலேருந்து டீலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த விஷயத்திற்கு மாற்றாக நம்ம எப்படி ஸ்நானம் பண்ணுறோமோ அதுபோல் நம்முடைய வீடு வாசலில் கழுவி தள்ளுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் முன்னாடி இருந்தது. இப்போ அது வாய்ப்பே இல்லை நகரங்களில். ஏன்னா கழுவிலாம் தள்ளலாம், தண்ணிலாம் போகாது. அப்போது மாப் போட்டு துடைப்பாங்க. அப்போது வீட்டை வந்து துடைக்கணும், அடுப்படியை துடைக்கணும், அடுப்பை துடைக்கணும். அதன் பிறகு வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்த பிறகு தான் நம்ம வந்து அடுப்பையே பற்ற வைக்கணும். டிஃபன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, காஃபி டீ போடுறதா இருந்தாலும் சரி. இதில் இன்னொரு விஷயமும் கூட செய்வாங்க. கிரகணம் வந்து இரவு 10 மணி அளவில் பிடிக்கிறதுன்றதுனால முன்னாள் மதியம் அல்லது மாலை நேரத்திலேயே எந்தெந்த உணவு பண்டங்கள்லாம் வந்து அதாவது செய்யப்பட்டு இருக்கிறதோ அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக, உதாரணமாக இப்போ ஊறுகாய் இருக்குது, பால் இருக்குது, தயிர் இருக்குது, இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிடக்கூடிய பண்டங்கள்லாம் கொஞ்சம் தர்பையை போட்டு வைப்பாங்க. மறுநாள் வந்து கிரகணம் முடித்த பிறகு அதை ஞாபகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் கடைபிடித்து நம்முடைய வீடும் சுத்தப்படுத்தி நாமளும் வந்து ஸ்நானம் செய்து அதன் பிறகு கோவிலுக்கும் போயிட்டு வரணும். யாருக்கெல்லாம் இந்த கிரகண நட்சத்திரம் தோஷம் ஏற்படுகிறதோ அவங்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிக்கணும், தானம் கொடுக்கணும் அப்படி சொல்கிறது. கிரகணம் பிடிக்கக்கூடிய கிழமை அதில் பிறந்தவர்களும் கூட, இப்போ வந்து இந்த கிரகணம் வந்து வரக்கூடிய நாள் அது வந்து நீங்கள் பிறந்த கிழமையாக இருக்குன்னு சொன்னால் நீங்களும் கூட இது போல் கிரகண சாந்தியை செய்து கொள்ளலாம் அப்படின்றதையும் கடைபிடிக்கிறது நல்லது. நவகிரக நிலை: மிதுன ராசியில் குரு பகவான், கடகராசியில் சுக்கிரன், சிம்மராசியில் சூரியன், புதன், கேது, கன்னிராசியில் அங்காரகன், கும்பராசியில் சந்திரன், ராகு, மீனராசியில் சனி. இது இன்றைய நவகிரக நிலை. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கின்றது. ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம். அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கார், ராகுடைய சாரத்தையே பெற்றிருக்கார். அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய படித்து பெரிய ஆள் ஆகணும், இந்த வேலையெல்லாம் நம்ம தகுதிக்கானது இல்லை, அல்லது இன்னமும் தகுதியை வளர்த்து கொண்டு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், நிறைய பொருள் சேர்க்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் ஏற்படும், தானாகவே ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சீதோஷ்ண நிலை எப்படி நம்மை பாதிக்கிறதோ, மார்கழி மாதத்தில் எப்படி நமக்கு ரொம்ப குளிராக இருக்கிறதோ, சித்திரை மாதத்தில் ரொம்ப வெப்பமாக இருக்கிறதோ, இதே போல தான் கிரகங்களும். ஒருத்தருக்கு என்ன தசை புக்தி நடக்கிறதோ அதுபோல தான் அவர் வந்து செயல்படுவார். அதுபோல் கோச்சாரத்தில் இப்போ சந்திரன் எப்படி இருக்கிறாரோ அதற்கேற்றவாறு தான் எண்ணங்கள் ஏற்படும். சந்திரன் இருக்கிறது ராகுவோட இருக்கிற இடம் 11ஆம் இடம், அவர் பெற்றது ராகுடைய சாரம், அது சனியுடைய வீடு, அதில் கும்பம். அதனால் உயர்ந்த எண்ணங்கள் இன்றைக்கு ஏற்படும், நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி. அப்போ தசாபுக்தி சரியாக இல்லை, லக்னம் வந்து பலமாக இல்லை சுய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் தவறான வழியில் போய் சம்பாதிக்கலாமா அப்படின்ற எண்ணம் வரும். ஆனால் இப்போது அது குறைவாக இருக்கும். ஏன்னா குரு வந்து அந்த சந்திரனை ராகுவை பார்க்குறார். அதனால் இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய, லாபம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும். போராடி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கும், பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒன்று நன்றாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படணும், அல்லது பெற்ற அனுபவங்களுக்கு ஏற்றவாறு செயல்படணும், அப்போ பலன் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்களை பயன்படுத்திக்கணும். பெரியவர்களுடைய அனுபவத்தை, அறிவாற்றலை, அவர்களுடைய ஆசைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுடைய வேலையில் நீங்கள் வந்து நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு, தெரியாத வேலைகளை கற்றுக்கொள்வதற்கு உகந்த நாள், கடமைகளை செய்வதற்கான நாள் அப்படின்னு கூட இந்த நாளை சொல்லலாம். எப்பயுமே கடமையை செஞ்சுட்டு தானே இருக்கோம்னா, வழக்கமாக நம்மளுடைய படிப்பு, நம்ம வேலை, நம்முடைய குடும்பம் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதை தாண்டி நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. எப்படி பெற்றோரை வந்து பிள்ளைகள் பார்த்து கொள்ளணுன்ற ஒரு கடமை இருக்கிறதோ, அதுபோல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நம்ம பொறுப்பு.
அதற்கான சம்ரக்ஷணத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தேவக்கடன், ரிஷி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பூத கடன்லாம் வரும். அதில் விலங்கினங்கள், பறவை இனங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது நல்லது பண்ணுறோமா? தாவரங்கள் நமக்கு எவ்வளவோ கொடுக்கறதே, அதற்கு ஏதாவது பண்ணுறோமா? பஞ்சபூதங்களுக்கு ஏதாவது பண்ணுறோமா? எந்த கோத்திரம், எந்த ரிஷி வழியாக நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னால் அதற்கான மிகச்சரியான வழிமுறைகள்லாம் நம்ம செய்கிறோமா? தேவர்களுக்கான பிரீத்திகள்லாம் நம்ம செய்கிறோமா? ஏன்னா மழை வருதுன்னு சொன்னால் ஒரு தேவர்னால் அது நடக்கிறது. அதுபோல் நமக்கு வந்து சுவாசம் கிடைக்குதுன்னு சொன்னால் ஒன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தர் காரணமாக இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வேலை பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஒன்று கிடைக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும்னு சொல்கிறது தான் கடனாக வரும். அப்படிப்பட்ட கடமைகள், கடன் நிறைய இருக்கிறது. இதை பற்றிய ஞானம்லாம் வரக்கூடிய அம்சமானது இருக்கிறது. எதனால் இவ்வளோ விளக்கமாக அதை சொல்கிறோன்னா, 10ஆம் பாவம் வந்து கடமைகள் சம்பந்தமான விஷயமாக இருக்கும். காலபுருஷனின் 10ஆம் இடம் மகரம், அதில் நிறைய ரகசியங்கள், தத்துவங்கள் ஒளிந்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் கும்பம், அங்கே இப்போ ராகு இருந்து, சந்திரன் இருந்து, ராகு சாரம் பெற்று குரு பார்வையை பெறுகிறார். அதனால் இது கடமைகளை செய்வதற்கான நாள். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய அம்சமானது இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் முழு கவனத்தோடு இருக்கணும். உங்களை நம்பி செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறலாம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவீங்க. ஒரு விஷயத்தை பேசி பிறரை கன்வின்ஸ் பண்ணணும், ஒத்துக்கொள்ள வைக்கணும், பிறருக்கு வந்து புரிய வைக்கணும். அதற்கெல்லாம் இது வந்து உபயோககரமான நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் வந்து முக்கியமான நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் பேச முடியும், அந்த பேசி முடிவெடுக்க முடியும், செயல்படுத்த ஆரம்பிக்க முடியும். சுபகாரியங்கள், திருமண விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு, வீட்டை வந்து புதுப்பிக்கிறது, வாஸ்து தோஷங்கள் ஏதாவது இருந்தால் சரி பண்ணுறது, ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்து திருமண தடை, புத்திரப்பேர் இருந்தால் அதற்கான தீர்வு, பிராயச்சித்தங்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான நல்ல பலனை பெற முடியும். பண வரவை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் அதை அடைந்தது வந்து நல்ல வழியில் அடைந்தோமா என்பது முக்கியம். அதற்கும் நீங்கள் வந்து கவனம் கொடுக்கணும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும். நல்ல பலனோடு நல்ல பெயரும் கூட கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இது சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஆனால் இந்த சந்திராஷ்டமத்தினால பாதிப்புகளை வந்து நீங்கள் பெருசாக அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இன்று வந்து நீங்கள் காலை நேரத்திலேயே முடிஞ்சால் ஏதாவது உங்களுக்கு தெரிந்த பூஜைகளை, ஏதாவது தெரிந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். எழுதுனா கூட ரொம்ப நல்ல விஷயம். ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் இல்லையா, அதுபோல் நீங்கள் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கூட எழுதலாம், ஓம் சரவண பவன் கூட எழுதலாம். அப்படி எழுதுறது அல்லது சொல்கிறது அல்லது சுவாமிக்கிட்ட அதை சொல்லி பூஜை பண்ணுறது, இப்படியான விஷயங்களை செய்கிறது ரொம்ப விசேஷமான பலனை ஏற்படுத்தும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறது நல்லது. இன்றைய நாள் ஏதோ ஒரு தர்மம் செய்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும். பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு உதவணும், யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிங்கன்னு சொன்னாலே நல்ல பலன் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இன்றைக்கு மிகுதியாக இருக்கும். அதனால் தெளிவாக ஆரோக்கியமாக இருந்தால் போதும். அதற்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை பற்றி சிந்தித்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் சுயஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் இன்றைக்கு அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ளலாம். கலத்திர பாவத்தில் ராகு, ராகுவோடு சந்திரன், சந்திரனுக்கு ராகுவுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம். அதனால் இன்றைய நாளில் திருமண தடைகளை வந்து நீங்கிறதுக்கு வழி என்ன? கல்யாண விஷயத்தில் நம்ம ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறோம், கொஞ்சம் அதெல்லாம் தளர்த்திக்கலாம். இந்த விஷயம்லாம் சிந்தித்து செயல்படுத்தினா சீக்கிரமாகவே வந்து திருமண யோகம் கைகூடக்கூடிய அம்சம் இருக்கிறது. மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான நல்ல பலனை பெற முடியும். இன்றைய நாளில் உங்களால் தனித்து தெரிய முடியும். நீங்கள் எங்கே போனாலும் கூட அந்த இடத்துல வந்து காரியத்தை சாதித்து கொள்ள முடியும், நல்ல பெயரை எடுக்க முடியும். பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவாற்றலோடு புத்திசாலித்தனத்தோடு இருக்கும்போது இன்றைய நாளின் பலன்கள் வந்து சுலபமாக கிடைக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வளர்த்து கொள்ளணும், நம்ம முன்னேறணும், ஏற்றம் பெறணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை பெறுவீர்கள். அதற்கான செயலை தொடங்கும் போது பலன் கிடைக்கும்.
கன்னிராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கு பிறருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டணுன்னு இருக்கும், ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு படிக்கணும்னு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வங்கியில் நம்ம வந்து அணுகும்போது லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு உதவி தான். வங்கியில் வந்து நிறைய வட்டி வாங்குகிறாங்க, நம்மளை வந்து ரொம்ப வருஷங்கள் வந்து சுரண்டுறாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் கூட அவங்க அந்த ஒரு கடனை கொடுக்கறதுனால நமக்கு ஒரு காரியம் வந்து நடக்குது. அப்போது அவங்க வந்து உதவி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து சாமர்த்தியமாக சிக்கனமாக இருந்து பாடுபட்டு உழைத்து சீக்கிரமாக அதை வந்து ரீபே பண்ணுறோன்னு சொன்னால் நம்முடைய அந்த வட்டியெல்லாம் குறைத்து கொள்ளலான்றதுக்கான சலுகைகளும் நமக்கு இருக்குது. அப்படியாக இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படி உதவி பண்ணக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். நம்ம இதை பண்ண போகிறோம், அதனால் திரும்ப விட்டு இதை கேட்கலான்னு சொல்லிட்டு அதையும் புரிந்து கொண்டு உதவியை நீங்கள் வாங்கிறது நல்லது. உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெறலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து வளர்த்து கொள்ளக்கூடிய நாள் இது. இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது, இதை வந்து இன்றைக்கு சிந்திக்கலாம். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முழு கவனத்தோடு முழு மனதோடு இருக்கணும். படித்தாலும் வேலை பார்த்தாலும் வாகனங்களை இயக்கினாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் பேசினாலும் வாக்கு கொடுத்தாலும் செலவு பண்ணாலும் அந்த இடத்துல உங்களுடைய கவனம் இருக்கும்படி பார்த்து கொள்வது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவை எதிர்பார்க்கலாம். கடன் வேணும்னா கூட கேட்டால் கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. குடும்ப நபர்கள்னால அல்லது குழந்தைகள்னால வாழ்க்கை துணையினால் ஏதோ ஒருத்தரால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய கவலைகளுக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கத்திற்கு மருந்து கிடைப்பது போல் இருக்கும் இன்றைக்கு. பிறர் உங்கள்கிட்ட பேசும்போது பழகும்போது ஆதரவாக அன்பாக இருக்கும்போது. அதனால் பெரும்பாலும் வந்து அன்பை வெளிப்படுத்தணும். நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, ரொம்ப பாசம் இருக்குது என் பேரண்ட்ஸ் மேலே, ஆனால் நான் வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல் சில பேர் வந்து லைஃப் பார்ட்னர் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க, வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் கட்டாயம் வெளியில் காண்பிக்கக்கூடிய ஒரு நிலையானது தேவைப்படும். அது வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது போல் நீங்கள் உணர்வீர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான சாதகமான நல்ல பலனை பெற முடியும். உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங், பிறரோடு வந்து இணக்கம் வந்து அதிகமாகும். நண்பர்கள், சகோதரர்கள், மனமானவர்களுக்கு அந்த வாழ்க்கை துணை மேலே வந்து நல்ல இணக்கமானது அதிகமாகக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறலாம். ஆனால் நம்ம எதை செய்தாலும் கூட பிறர் வந்து குறை சொல்லக்கூடாது, பிறர் வந்து தூற்றக்கூடாது. தவறான வழியில் போய் தான் இவன் இதை வாங்கிட்டான், இதை அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொண்டிருந்தால் போதுமானது. விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் விசேஷமான நல்ல பலனை பெற முடியும். நல்ல வழியில் சென்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு உயர்ந்த பதவி அடைகிறது, நிறைய பொருள் கொண்ட நபராக மாறுவது, இப்படிப்பட்ட பலன் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோட சேர்ந்திருந்து குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் இது வந்து உங்களுக்கு அனுகூலமான நாள். கையில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் போட்டு மேற்கொண்டு வந்து எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் திட்டமிடலாம். ஆல்ரெடி இதை பற்றி நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கான முயற்சியில் தான் இறங்குறீங்க, இது வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்றதுக்கு தான் இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நல்ல பலன் கிடைக்கும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெற முடியும். பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான நல்ல பலனை பெற முடியும். இன்றைக்கு ரொம்ப தெளிவாக உங்களால் இருக்க முடியும். இதற்கு முன்னாடிலாம் நீங்கள் அப்படி யோசிச்சதே இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப கிளவராக யோசித்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறீங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதக பலனை பெற முடியும். நிதானம், கவனம் தேவை. அனைத்தையும் வந்து அப்படியே நம்பி விடுவதோ அல்லது வந்து முற்றிலும் நம்பாமல் சந்தேகப்படுவதோ அந்த ரெண்டுமே தவறுன்னு சொல்லுவோம். நடுநிலையில் இருக்க நீங்கள் ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியதாக இந்த நாளில் இருக்கும். தனுர் ராசி அன்பர்கள், இந்த நாள் வந்து நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இருக்கும். என்ன நினச்சிங்களோ அதை செய்து முடிக்க போகிறீங்க. நல்ல காரிய ஜெயம் உண்டாகும், தைரியம் இருக்கும், தேக ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும், மனதில் குதூகலம், சந்தோஷம், நல்ல எண்ணங்களே இருக்கும். சில சமயத்தில் நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸாக வந்துட்டுருக்கும்.
நாமளே கூட நினச்சிப்போம், ஏன் இப்படி நினைக்கிறோம், எல்லோரும் பழிச்சிட போகுது அப்படின்னு பயப்படுவோம். அதுபோல் இன்றைய நாளில் பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல பார்வை, நல்ல நோக்கம், நல்ல எண்ணம், நல்ல செயல் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி பெறப் போகிறீர்கள். பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்னமும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் எவ்வளவோ இருக்குது என்பதை உணர்வீர்கள். ஏதோ ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும். பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே உங்களுக்கு பலன் தரும். அதிகாரிகள், அதுபோல் மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் இவர்களால் உங்களுக்கு நல்ல வழி காட்டப்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கிறது. திருமண வாழ்க்கை இதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் உற்சாகம் இருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கு அதை நம்ப தோன்றும். நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாக நீங்கள் பேசுவீர்கள். அதனால் இந்த நாள் வந்து நீங்கள் வீட்லேயும் நல்ல பலனை பெற முடியும், அலுவலகத்திலையும் நல்ல பலனை பெற முடியும். வீட்டில் வந்து என்னென்னா இனிமையாக பேசி எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை கோபதாபங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்கள் பேசி சரி பண்ண முடியும். வேலை பண்ணுற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் சாமர்த்தியமாக பேசி தகுதியான நபர் தான், இவருக்கு வந்து பதவி ஒரு கொடுக்கலான்ற எண்ணத்தை கொண்டு வர முடியும். கீழே இருக்கவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து புரிய வைத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். இன்றைய நாளில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு உந்துதலாக இருக்கும். அந்த உள்ளுணர்வை மதித்து நடக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சஞ்சலம் ஏற்படக்கூடிய அம்சமானது இன்றைய நாளில் இருக்கிறது. அதை கடந்து இன்றைக்கு நல்லா படிச்சிட முடியும், வேலை பார்த்துட முடியும், இன்றைய பலன்களை அடைஞ்சிட முடியும், கடமைகளை செஞ்சிட முடியும். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பணம் பற்றி சிந்திக்கலாம். பணத்தை வந்து எப்படி சேமிக்கிறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வருமானத்தை பெருக்குவது, இதை பற்றிலாம் சிந்தித்தால் நல்ல ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறாரு. அப்போ ஜென்மத்தில் சந்திரன் இருக்கும்போது அதிகமான எண்ணங்கள், ஓட்டங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கணும். ராகுவோடு வேறு சேர்ந்துருக்காரு. அதனால் ஒரு சில பேருக்கு அது சாதகமாக இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னால், நம்மளால் எல்லாத்தையும் அடைய முடியும், நம்ம எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவோன்ட்டு. சில பேருக்கு நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, எதையுமே வந்து நம்ம பண்ணலையே, இவ்வளோ வருஷம் இவ்வளோ வயசு போயிடுச்சே, இளமை பருவம்லாம் போயிடுச்சேன்ற கவலை இருக்கும். அப்படி கவலைப்படக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு இன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம். அதே போல் நம்முடைய ஜாதகத்தில் லக்னத்தை பலப்படுத்தி கொள்ளணும், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல சாதகமான எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் முக்கிய செயல்களை செய்து அதனால் பலனை பெற முடியும். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும். இன்றைய நாளில் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது ரொம்ப நல்ல விஷயம். ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நல்லது. ஏன்னா இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான நல்ல பலனை பெற முடியும். பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடன் கொடுத்து திரும்ப வரலன்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான ஒரு நினைவூட்டலை, ஜென்டில் ரிமைண்டரை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கூட அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து நல்ல செலவுகளை செய்கிறது, நல்ல சுபகாரியங்கள் பற்றி பேசி அதை ஆரம்பிக்கிறது, இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதுபோல் என்ன கோவிலுக்கெல்லாம் போகணும், யாத்திரை போகிறது சம்பந்தமாக இது பற்றியெல்லாம் பிளான் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை பெற முடியும். நல்ல காரியம் செய்தோன்ற திருப்தி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல், செலவு உங்களுக்கும் சந்தோஷம், பிறருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைத்து அந்த உழைப்பிற்கு பின்னே வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சமயோசித்தமாக இருக்கணும். பிறருடைய பேச்சு செயல் வந்து சரியாக இல்லை, தப்பாக இருக்குன்னாலும் கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஒரு இஷ்யூவாக ஆகாமல், காம்ப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுன்ற விஷயங்களை உங்களால் வந்து செய்து முடிக்க முடியும். இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மகாலய பட்ச ஆரம்பம். மகாலய பட்சம்னு சொன்னால் என்ன, அந்த நாளின் கடமைகள் என்னென்ன, யாருக்கு கடமைகள் இருக்கிறது, பித்ரு காரியங்கள், முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம் விடுறது, சிரார்த்தம் கொடுக்கறது, மாலை அமாவாசை, இது சம்பந்தமாக நிறைய பேர் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் சரிதானா,
அல்லது வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா, இதை பற்றியெல்லாம் நாளைய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிந்து கொண்டு அதெல்லாம் செய்து முழுமையாக பித்திருக்களுடைய ஆசையை வந்து பெற தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.